நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நமது ஹெவன் டிவி. அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த மத்தியான வேளையில் நாம் எல்லாரும் கூடி ஜெபிக்க போகிறோம். இந்த நாளில் தேவன் நமக்கு இதுவரையிலும் எல்லா நன்மைகளையும் தந்து நம்மை நடத்தினார். சாப்பாட்டுக்கு பிற்பாடு ஜெபிக்கணும்னா கொஞ்சம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். ஏனென்றால் மத்தியானம் சாப்பாட்டுக்கு பிற்பாடு கொஞ்சம் இளைப்பாற வேண்டும் என்று எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் அந்த நேரத்தை கர்த்தருக்கு நம்ம கொடுக்கும்போது அதை விட அதிகமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருவார். நிச்சயமாக ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம செலவழிக்கிற ஒரு நிமிடம் வீணாய் போகாது. அப்படி ஒரு பாடல் கூட உண்டு. அப்படி என்றால் நாம் ஆண்டோடைய பாதத்தில் இருக்கிற நேரம் விலையேற பெற்றது. அந்த விலையேற பெற்ற நேரத்தை ஆண்டவருக்கு முழுமனதோடு கொடுக்கும்போது அது எவ்வளவாய் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால் இந்த வேளையில் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு சில காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த மத்தியான வேளையில் நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய வாழ்வியில் சில மாற்றங்கள் வரும், நிச்சயமாய் வரும். நான் நிறைய தடவை உணர்ந்திருக்கிறேன். மற்றவர்களுக்காக, தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய காரியங்கள், சில காரியங்கள் அழகாக நடக்கிறத நான் பார்த்துருக்குறேன். இந்த மத்தியான வேளையிலையும் நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார். ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே இந்த பகல் வேளையில் உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோப்பா. கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய குடும்பங்களுக்காக, நம்முடைய தேசத்திற்காக, நம்முடைய மாநிலத்துக்காக, மாவட்டத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகள், போராட்டங்கள், யுத்தங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. அது எதற்கு அடையாளம் தெரியுமா? கர்த்தர் சீக்கிரமாய் நம்முடைய வரப்போகிறார். அந்த நாள் மிக சமீபமாயிற்று. அதனால் நாம் ஜெபத்தில் இன்னும் அதிகமாய் விழித்திருக்க வேண்டியது மிக அவசியம். ஆண்டவர் சொன்னார், 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்கக்கூடாதா? அந்த வார்த்தையை நாம் பிடித்து கொள்வோம். ஆண்டவரே, என்னால் எந்த அளவு நான் ஜெபிப்பேன்ப்பா. இந்த கடைசி நாட்களை ஜெபிக்கிறவங்க குறைந்து கொண்டே போகிறாங்க. ஆனால் நாம் அப்படியே இருக்கக்கூடாது, ஜெபிக்கணும். ஆண்டவரே, ஜெபித்தனால ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். என்ன தான் வந்தாலும் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருகிற தேவன். அவர் நம்மோடு இருக்கும் பொழுது நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க கிருபை தாங்க. அந்த ஜெப அபிஷேகத்தை எங்கள் மேலே ஊற்றுங்க. ஜெபிக்கிற ஒரு பலனை எங்களுக்கு தாங்கப்பா. எங்களுக்கு தெரியாது எப்படி ஜெபிக்கணும்னு. ஆனால் நீங்கள் ஆவியானவர் எங்களோடு இடைப்படும் போது, எங்களோடு இசையும் போது அழகாக ஆவியானவர் நடத்துவீங்க. உங்கள் கரங்களை ஒப்பு கொடுக்குறோம். தகப்பனே, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும்,
கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை தெரிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆமாப்பா, இந்த ஜெப வேளை நீங்கள் ஆவியானவர் நடத்துங்க. உங்கள் சித்தம் போல் எங்களை நடத்துங்கப்பா. நீங்கள் ஆண்டவரே எந்தெந்த காரியத்துக்காய் நாங்கள் செபிக்கணும்னு விரும்புகிறீங்களோ அந்த காரியத்துக்காய் நாங்கள் செபிக்க எங்களை ஒருமுகப்படுத்துங்க. ஒரு மனதின் ஆவியை தாங்க அப்பா. இந்த ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க. ஜெபம் முடியும் போது அவங்களுடைய காரியங்களில் ஒரு முடிவை நீங்கள் கட்டளையிட வேண்டும் தகப்பனே. ஆமாண்டவர், நீ கட்டாயம் செய்கிற தேவன். நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களை பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே ஆமே. இந்த நாளில் நம்ம பல காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். பாருங்கள், முதலாவதாக நம்முடைய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக, ஆளுகிறவர்களுக்காக, மேலான அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்காக, அரசியல்வாதிகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். பாருங்கள், அவங்களுக்கு தேவன் ஒரு பதவியை கொடுத்துருக்கிறார். அவங்கள அந்த இடத்துல நியமித்திருக்கிறார். தேவன் தான் செய்திருக்கிறார். அதனால் நாம் எதற்குறித்தும் நாம் என்ன செய்யக்கூடாது, அப்படியா இப்படியான்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. தேவனே அவர்களுக்கு அந்த ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். எனவே அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கத்தர் கொடுக்கணும். ஒருவேளை நீதி நியாயம் செய்ய முடியாதபடி அவங்களுடைய கண்களை, இருதயங்களை அடைக்கிற பொல்லாதோண்ட கிரியைகளை கட்டிந்து கொண்டு தேவன் இந்த நாட்களுக்கு அவர்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கும்படியாக, நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியாக, விவேகத்தை கொடுக்கும்படியாக, அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியாக தேச தலைவர்களுக்காக, அதிகாரிகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் ஜெபிக்க வேண்டும் என்று வேதமும் சொல்லுகிறது. நாம் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படியாக. அப்படி என்றால் நாம் கட்டாயம் அவர்களுக்காக ஜெபிக்கும் போது அவர்களுக்கும் ஆசீர்வாதம், நமக்கும் ஆசீர்வாதம். இந்த மத்தியான வேளையில் நாம் ஜெபிக்க போகிறோம். ரெண்டாவது, வருகிற நாட்களில் தேர்தல் நடக்க போகிறது. இந்த தேர்தலுக்காகவும் நம்ம ஜெபிக்க வேண்டும். தேவன் நியமித்த, தேவனால் நடத்தப்படுகிற தேவ பிள்ளைகள் தேவனுடைய சித்தப்படி வர வேண்டும். அதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? அன்பு தகப்பனை, இப்பொழுது கூட ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லா பிள்ளைகளோடு சேர்ந்து கர்த்தாவே உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா. தகப்பனே, எங்கள் தேசத்திற்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் உம்முடைய தேசம் அப்பா. நீர் இந்த தேசத்தை உருவாக்கி, நீங்கள் எங்களை உருவாக்கி இருக்கீங்க. இந்த தேசத்தில் எல்லா
ஆண்டவரே வளங்களையும் நீங்கள் ஏற்படுத்தி தந்திருக்கிறீங்கப்பா. நல்ல ஒரு தேசத்தை நீர் எங்களுக்கு தந்தீங்கப்பா. இந்த தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க. தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, மக்களை ஆசீர்வதிங்க, தேசத்தை ஆளுகிறவர்களை ஆசீர்வதிங்க அப்பா. அவர்களுக்கு தேவ ஞானத்தை கிருபை அளவில்லாமல் உடைய பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா. நீங்கள் தான் அவர்களை நியமித்திருக்கிறீங்கப்பா. அவர்களுக்கு தேவையான வாதங்களையும் நல்ல ஞானத்தையும் கிருபைகளையும் ஆண்டவர் சுகத்தையும் பலத்தையும் நீ கட்டளையிடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். தேசமே பயப்படாத, மகிழ்ந்து களிகூறு. தேவன் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லுகிறதே அப்படியே நீங்கள் செய்ய போறீங்க. அதற்காய் மக்கள் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாட்களிலும் தேசத்திலே நாங்கள் அடுத்ததாக தேர்தலுக்காக காத்திருக்கிறோம். தேர்தலில் ஒரு நல்ல விடுதலை வெற்றி வேணும் அப்பா. நீங்கள் நியமித்தபடி உங்கள் சித்தப்படி ஆண்டவரே அப்பா தலைவர்களை ஏற்படுத்துங்க, நல்ல ஞானத்தை கொடுக்க ஆண்டவரே. தேசத்தை நன்றாய் நடத்தக்கூடிய கிருபையை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து தேசத்தில் பெரிய காரியங்களை செய்யுங்க, பெரிய மாற்றங்களை கட்டளையிடுங்க. தேசம் கர்த்தருக்கென்று காணப்பட கிருபை செய்யுங்க. தேசம் முழுவதும் ஆவியானவர் அசைவாடி ஆவியானுடைய கண்ட்ரோலில் இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து தேசத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளும், பெரிய காரியங்களை செய்யும், உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமே ஆமே. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். இன்னும் நம்ம தேசத்துக்காக அடுத்தது ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். என்னென்னா, கடந்த நான் ஒரு 3-4 வருஷங்களுக்கு முன்னாக கொரோனா இந்த காரியத்தினால நல்லா நம்ம பாதிக்கப்பட்டிருந்தோம். மறுபடியும் அதே கொரோனா ஆங்காங்கே தலை விரித்தாடுகின்றது. யோசித்து பாருங்க, மறுபடியும் நமக்கு இப்படி ஒரு கொரோனா வந்தால் எப்படி எவ்வளவு கஷ்டம், தாங்கவே முடியாது. எல்லாரும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, திறப்பில் நின்று ஆண்டவரே எங்கள் தேசத்துக்கு மனம் இறங்கும். என்ன பாவங்கள் அக்கிரமங்கள் தேவையில்லாத ரத்தம் சிந்துதல் என்ன இருந்தாலும் மன்னித்து மனதிறங்குங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் திறப்பில் நின்று ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்துக்கு இறங்குங்க. இந்த கொள்ளை நோயிலே எங்கள் தேசத்துக்குள்ளே வராதபடி ஆண்டவரே, வந்ததும் அது இல்லாமல் போகும்படிக்கு செய்யுங்கப்பா. அதனால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளையும் ஆண்டவரை விடுவிச்சிருங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நாம் கெஞ்ச போகிறோம். ஜெபிக்கலாமா? நம்ம யோசித்து பாருங்க, அது அப்படியே வந்தால் எல்லாருமே பாதிக்கப்படுவோம். நம்ம இயல்பு நிலைமை எல்லாம் கெட்டு போகும். அந்த காரியங்களை யோசிக்கவே நமக்கு கஷ்டம். இந்த வேளையில் நாம் ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோம். கர்த்தர் நிச்சயமாய் தேவன் பதிலளிப்பார். கண்களை மூடுவோமா? அன்பு தகப்பனே, அப்பா, எங்கள் தேசத்துக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம்ப்பா. மறுபடியும் இந்த கொள்ளை நோய், இந்த கொரோனா வேறு விதமாய் ஒரு கொரோனா வந்து பரவி கொண்டிருக்கிறதப்பா. என் தேவனால எல்லாம் கூடும் ஆண்டவரே. அப்பா, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். என் தேவன் தேசத்துக்கு இறங்க வேண்டுமாறு செபிக்கிறோம். தகப்பனே, நீர் இறங்குவீராக. அந்த கொள்ளை நோயின் வீரியம், கொள்ளை நோய் இல்லாத அளவுக்கு முழுவதுமாய் அதை மாற்றி போடுவீராக. தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. எங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் ஆண்டவரே, எவ்வளவோ காரியங்கள் எங்கள் தேசத்தில் இருக்கிறதப்பா. நியாயங்கள், அட்டூழியங்கள், லஞ்ச ஊழல்கள், அப்பா, எளியவர்களை ஒடுக்குதல், இதெல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. குற்றமில்லாத இரத்தங்கள் சிந்தப்படுதல், கொலை, ஆண்டவரே, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து மறந்து தயவாய் எங்கள் தேசத்துக்கு இறங்கும். தயவாய் இறங்கும் அப்பா, தயவாய் இறங்கும் அப்பா. நாங்களும் எங்கள் சந்ததிகளும் பின்வரும் சந்ததிகளும் தேசத்தில் வாழ்ந்திருக்க என் ஆண்டவர் கிருபை செய்வீராக. தேவன் கிருபை செய்வீராக அப்பா. உம்மால எல்லாம் கூடும். நீ சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. இந்த பொல்லாதோடைய ஆண்டவரே, கொள்ளை நோயின் கிரியைகள் அழிந்து அறுபட்டு போவதாக இயேசுவின் நாமத்தினால தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக. ஜெபிக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களை கேட்டு எங்களுக்கு பதிலை தருகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே ஆமே. கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய தேசத்தில் இந்த கொள்ளை நோயின் வீரியத்தில் இருந்து ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் நிச்சயமாய் தருவார். ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்கும் போது நிச்சயமாக அந்த ஜெபத்திற்கு தேவன் பதில் செய்கிற தேவன்.
அடுத்ததாக நம்ம ஜெபிக்க போகிறோம். பாருங்கள், இந்த கடைசி நாட்களில் நிறைய வேதத்தில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் அந்த ஒவ்வொரு இடத்துலையும் நடக்கிறது. அநேக இடத்துல நிலநடுக்கம், யுத்தங்கள், பஞ்சங்கள். பாருங்கள், ஆப்கானிஸ்தானத்தில் பஞ்சத்தினால அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கிடையாது. அந்த பிள்ளைங்க சாப்பாடு வேணும்னு அழும்போது அவங்களுக்கு மறுபடியும் அந்த மயக்க ஊசியை போட்டு அவங்கள அப்படியே உறங்க வச்சுறாங்களாம். எவ்வளோ பரிதாபம் பாருங்கள். நமக்கோ நல்ல சாப்பாடு அதிகமாக இருக்கிறது, காலில் போட்டு மிதிக்கிற அளவுக்கு சாப்பாடு இருக்குது. பாருங்கள், எவ்வளோ வேதனைக்குரிய காரியம். இப்படிப்பட்ட பஞ்சங்கள் அநேக நாடுகளில் இருக்கிறது. நாம் ஜெபிக்க வேண்டும், அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். எப்படியாவது நான் அந்த பிள்ளைகளுக்கு அவர்களை போஷிக்கிறதுக்கு தேவன் யாரையாவது எழுப்ப வேண்டும். ஆண்டவரால் முடியும். இப்படி பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் அதிகமாய் பரவி கொண்டிருக்கிறது. இந்த கடைசி நாட்களில் இதெல்லாம் நடக்கும். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் ஜெபிக்கும் போது அது என்ன செய்யப்படும்? குறைக்கப்படும். இந்த மாலை வேளையில், பகல் வேளையில் நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போகிறோம். இப்படிப்பட்ட பஞ்சங்கள், எந்தெந்த நாடுகளில் பஞ்சங்கள், ஆகார குறைவு இருக்கிறதோ அந்த தேசங்களுக்கு எல்லாம் தேவன் ஆகார திரட்சியை கொடுக்கும்படியா, ஆகாரங்களை பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியா நாம் ஜெபிக்க போகிறோம். அது மட்டும் இல்லை, தேசத்தில் இந்த நாட்களில் கொலைகள், தற்கொலைகள் மிகவும் பெருகிவிட்டது. நிறைய தற்கொலைகள். எது வந்தாலும், என்ன ஒரு சின்ன காரியமானாலும் உடனே தற்கொலை பண்ணுறது, அது அவங்களுக்கு ஒரு விளையாட்டு போலே ஆகிட்டு. சின்ன குழந்தைகள் முறை அப்படி தான், நான் செத்து போவேன் அப்படின்னு சொல்கிறான். இது ஒரு பொல்லாத ஆவியினுடைய கிரியை. இந்த ஆவியின் கிரியைகளை கட்டிந்து அப்புறப்படுத்தி நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமல் எல்லாரும் ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் நடக்கிற இந்த ஆண்டவரே தற்கொலைகள், கொலைகள் எங்கள் தேசத்தில் வர வேண்டாப்பா, இருக்கவே கூடாது. எங்கே இந்த தற்கொலை எண்ணங்களோ, ஆண்டவரே தற்கொலை உருவாக்குகிற கிரியைகளோ முழுவதுமாய் அழிக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, தற்கொலை ஒரு முடிவே அல்லப்பா, அது ஆரம்பம். ஆண்டவரே, இந்த நரகத்துக்கு ஆரம்பம். தகப்பனே, அதை மனிதர்கள் அறியாதிருக்கிறார்களே, பிள்ளைகள் அறியாதிருக்கிறார்களே. தகப்பனே, நீங்கள் அவர்களோடு இடைப்படும் அந்த எண்ணத்தோடு இருக்கிற இந்த வேளையில் யாராக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் அப்படிப்பட்ட எண்ணங்களை எடுத்து இயேசுவின் நாமத்தினால் பாதாளத்தில் தள்ளுகிறேன் அப்பா. அந்த தற்கொலையின் ஆவிகள் கிரியை நடப்பிக்க முடியாத அவைகளுடைய கிரியைகள் செயல் இழந்து போவதாக இயேசுவின் நாமத்தினால. ஆவியானவரே, ஒவ்வொருவருக்கும் அப்பா நீர் ஒரு புது வழியை திறந்து கொடுங்க ஆண்டவரே. எந்த வந்தாலும் என் ஆண்டவர் எனக்கு செய்வார் என்ற நம்பிக்கை கொடுங்கப்பா ஆண்டவரே. ஒருபோதும் தங்களுடைய காலங்களை, தங்களுடைய நாட்களை ஆண்டவரை முடித்து கொள்ளாதபடி ஆண்டவர் தந்த நாட்களை ஆண்டவருக்காக பயன்படுத்த ஒவ்வொருவருக்கு கிருபை கொடுங்கப்பா. மன அழுத்தத்தில் ஆண்டவரே இருக்கிற பிள்ளைகளை வெளியே கொண்டு வாங்க இயேசுவின் நாமத்தினால. அந்த மன அழுத்தத்தை எடுத்து போடுங்க. தேவன் எதையும் செய்ய முடியும், என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்ற நம்பிக்கை வரட்டும் அப்பா, துளிர்க்கட்டும் ஆண்டவரே. தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. அப்பா, உன் நம்பிக்கை வீண் போகாது. நான் இருக்கிறேன் மகளே, நான் இருக்கிறேன் மகனே என்று சொல்லி அவர்களை தைரியப்படுத்துங்க, என்கரேஜ் பண்ணுங்க அப்பா. நீங்கள் செய்தா அதை ஒருவரும் தடை பண்ண முடியாது அப்பா. தேசத்தில் தற்கொலைகளே இருக்கக்கூடாது, கொலைகளே வரக்கூடாது. பகை, குரோதம் எல்லாம் முறியடிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால அப்பா. இவ்வளவு ஆப்கானிஸ்தானத்தில் நாங்கள் கேள்விப்படுகிறோம் ஆண்டவரே. அப்பா, பிள்ளைகளுக்கு ஆகாரம் இல்லாததுனால மயக்க மருந்து போட்டு மறுபடியும் உறங்க வைக்கிறாங்க. இந்த நிலைமைகள் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா, ஆகார குறைவு ஆண்டவரே இருக்கிற இடங்களில் தேவன் எப்படியாயினும் ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் காடைகளை கொண்டு போஷித்தவர். என் தேவனால எல்லாம் கூட 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5000 பேர் போஷிப்பது உமக்கு லேசான காரியம். அந்த பிள்ளைகளை நினைத்தருளுவீராக. தேசத்திலே ஆண்டவரே பஞ்சங்கள் மாறட்டும். பசிப்பட்டு நீல இருக்கிற ஜனங்களை விடுவீங்க அப்பா. ஆண்டவர் போஷிப்பீராக. தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும். ஜெபத்தை கேட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அடுத்ததாக நம்ம ஜெபிக்க போகிறோம். தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா
ஊழியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஊழியங்களில் தேவன் பெரிய மாற்றத்தை இந்த புதிய ஆண்டில் கொடுக்க வேண்டும். ஊழியங்கள் எல்லா வகையான ஊழியங்கள், நிறைய ஊழியங்கள், சிறுவர் ஊழியங்கள், வாலிபர் ஊழியங்கள், இன்னும் பல சர்ச்சு மினிஸ்ட்ரிஸு, மிஷினரி ஊழியங்கள் எல்லாம் நிறைய இருக்கிறது. அந்த ஹேண்டிகேப்ஸ் பகுதியில் செய்கிற ஊழியங்கள், குஷ்டரோகம் மத்தியில் ஊழியம் செய்கிறவங்க, மன அழுத்தத்தில் டிப்ரெஷனில் இருக்கிறவங்களுக்கு மத்தியில் ஊழியம் செய்கிறவங்க இருக்கிறாங்க. இன்னும் பல விதமான ஊழியங்கள் நிறைய இருக்கிறது. இந்த ஊழியங்கள் எல்லாம் நன்றாக நடக்க வேண்டும். அதில் எந்த குறையும் வரக்கூடாது. சில குறைவுகளை ஏற்படும் பொழுது அந்த ஊழியங்களே நடக்காமல் அப்படியே சத்துரு என்ன செய்கிறான், மூடி போடுறான். ஆனால் அப்படி அல்ல. இந்த நாட்களில் மறுபடியும் அந்த ஊழியங்கள் எல்லாம் துளிர் விட்டு எழும்ப வேண்டும். ஒவ்வொரு சபைகளிலும் அநேக ஆத்துமாக்கள் கொள்ளை பொருட்களாய் வர வேண்டும், கூட்டம் கூட்டமாய் வர வேண்டும். இந்த கடைசி நாட்களில் எப்படியாயும் வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ளும்படியாக இந்த நாட்களில் சபைகள் ஒரு புகலிடமாய் ஒவ்வொருவருக்கும் மாற வேண்டும். இந்த சபைகள் எல்லாம் எழுப்புதல் அடைய வேண்டும். இதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? அன்பு தகப்பனே, மாலை வேளையில் ஆண்டவரே, அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்கள் சபைகள், எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா வகையான ஊழியங்கள், ஒவ்வொரு ஸ்தாபனங்கள் ஆண்டவரே, ஊழியத்தின் நிமித்தமாக ஆண்டவரே பிள்ளைகள் பல வேளைகளில் ஒடுக்கப்படுறாங்க, துன்புறுத்தப்படுறாங்க ஆண்டவரே, நெருக்கங்கள் வருகிறது. ஆனாலும் தேவனே பல இடங்களில் ஆண்டவரே அந்த ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சில இடங்களில் அந்த ஊழியங்கள் இல்லைப்பா, அது மறுபடியும் எழும்பட்டும், துளிர்க்கட்டும். தேவன் பெரிய காரியங்களை தேசத்தில் செய்யுங்க. இன்னும் அநேக சபைகள் கட்டப்படட்டும் ஆண்டவரே. சபைகள் இல்லாத இடங்களில் சபைகள் கட்டப்படட்டும். ஆவியானவர் சபைகளுக்குள்ள பெரிய எழுப்புதல் இந்த நாட்களில் நீ கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. சபைகள் எல்லாம் ஆண்டவர் எழுப்புதல் அடையட்டும், ஞான எழுப்புதல் அடையட்டும், மக்கள் எழுப்புதல் அடைவார்களாக ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஊழியங்களிலும் தேவ நாம மகிமைப்படட்டும் ராஜா. எங்களுடைய நாமங்கள் அல்ல, உங்கள் நாமம் மட்டும் மகிமைப்பட்டால் போதும் ஆண்டவரே. அப்பா உற்சாகமாய் உடைய ஊழியத்தை செய்யணும். ஊழியர்கள், போதகர்கள் ஆண்டவரே உற்சாகமாக செய்யணும். ஏதோ கடமைக்காக அல்லப்பா, உண்மையாய் செய்யணும். அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுங்க. வியாதியோடு பலவீனத்தோடு யார் இருந்தாலும் இந்த வேளையிலே உடைய சுகமாக்கும் வல்லமை அவர்களை கடந்து சென்று சுகமாக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. பலவீனங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடுங்க இந்த நாளில் ஆண்டவரே. இவ்வளவு நேரம் ஜெபிக்க தேவன் எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காய் நன்றி. ஜெபத்திலே பங்கு கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த ஜெபத்தை முடித்து எழும்பும்போது தேவன் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வீராக. செய்து கொண்டிருக்கிறீங்கன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவன் செய்த காரியத்தை யாரும் தடை பண்ண முடியாது, தடுக்க முடியாது. நாங்கள் அப்படியே உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் ராஜா. உடைய கரங்களை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து பிள்ளைகளை சமாதானமாய் நடத்தும். மீதியான நேரம் முழுவதும் அப்பாவுடைய கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீடுகளிலும் நிலைத்து இருப்பதாக ஆண்டவரே. தொடர்ந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. இந்த வேளையிலையும் எங்கள் ஸ்தாபனத்துக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிறோம். நேபாளில் நடக்கிற ஊழியங்களை ஆசீர்வதிங்க. இந்த புதிய ஆண்டு புதிய ஆசீர்வாதங்களை கொடுக்கிற ஆண்டாய், புதிய மக்களை அநேகரை ஆண்டவருடைய சபையில் சேர்க்கிற ஆண்டாய் மாற்றுவீராக. அப்படியே அங்கே ஊழியம் செய்கிற இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவருக்கும் தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. உங்கள் நாமத்து நிமித்தமாய் பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் அப்பா ஆசீர்வதித்து பிள்ளைகளுக்கு அபரிவிதமாய் மாற்றி கொடுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. ஊழியத்தை உண்மையாய் செய்கிற ஆண்டவரை உடைய அடியானை பலப்படுத்தும். இன்னும் ஆண்டவர் தேவைகள் எல்லாம் உண்டு ஆண்டவரை, அதையெல்லாம் சந்திங்க. கொடுக்கிற முழங்காலில் நிற்கிற பிள்ளைகள் எல்லாரையும் பலப்படுத்துங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லா துதியும் கனமும் மகிமை அப்பா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்கள் மாத்திரம் மகிமைப்படுவீராக. உமக்கே கனமும் துதியும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். நீங்கள் பெருகணும், நாங்கள் சிறுகணும் ராஜா. இன்னும் ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்து வருகிற நாட்களில் தேவன் உங்களுடைய சித்தத்தை இந்த ஊழியத்தில் நிலை நாட்டுகி பெரிய காரியங்களை செய்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறபடியால் ஸ்தோத்திரம். தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்குறோம். குறைகள் குற்றங்களை மன்னியும். துதிக்கான மகிமை எல்லாம் உமக்கே செலுத்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே ஆமே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே ஆமே ஆமே.
காட் பிளஸ். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்று